சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் முடிஞ்சிருச்சுங்க. பிக்கஸ்ட் ரைவலரி ஆஃப் ஐபிஎல்ல வந்து சிஎஸ்கே வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸை. வான்கடையிலே போய் அடிச்சிட்டாங்க. 2024 சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் அவே வின் வந்து வான்கடையில் தான். டாஸ் வின் பண்ண ஹார்திக் பாண்டியா வந்து பவுலிங்கை சூஸ் பண்ணார். சிஎஸ்கே வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க பேட்டிங்லேயே ஓப்பனிங் காம்பினேஷனை வந்து ஒரு ரகானேவையும் ரச்சின் ரவீந்திரனையும் ஓப்பனிங் அமைச்சாங்க. பட் ஆனால் அது வந்து செட் ஆகலை சென்னைக்கு. ரகானே வந்து ஏலியாக வந்து விக்கெட் விட்டுட்டாருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரச்சின் ரவீந்திரனும் ருத்ராஜ் கைக்கோடும் பவர் பிளேயர்ஸை முடித்தாங்க நல்லபடியாக. 49 for 1 முடித்தாங்கங்க. அது அப்புறம் ரச்சின் ரவீந்திரன் வந்து அவுட் ஆகிட்டாருங்க. அப்புறமேட்டு வந்து ஸ்ரேயாசங்கர் ருத்ராஜ் கைக்கோடு வந்து பேட்டிங் சூப்பராக சென்சேஷன்லாம் ஆடினார். பொறுமையாக இன்னிங்ஸை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தார். ஒரு 10 overs வரையுங்க 69 runs அடித்தார் 40 balls-ல். அப்புறமேட்டு மேன் ஆஃப் தி மூமெண்ட் வந்து யாருன்னா மும்பை பாய். அவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் விளாட்றது வந்து நம்ம சிவம் துபே போட்டு பொழந்து எடுத்துட்டாருங்க. வழக்கம் போலவே 38 balls-ல் வந்து 66 runs-ங்க. 10 4s 2 6s. மும்பையில் வான்கடையில் வந்து பொழந்து எடுத்தாருங்க. அவர் வந்து சொன்னாங்க, அவர் ஷார்ட் பால்ஸ்லாம் ஒழுங்காக விளாட மாட்டார், இது ஒழுங்காக விளாட மாட்டாருன்ட்டு. ஆனால் ஷெஃபோர்டை போட்டு 2 6 அடித்தார் பாருங்க. அந்த ஓவரில் மொமெண்டமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாருங்க. மும்பை பாய்ஸால் தான் வந்து இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து நேற்று மேட்ச்சை ஜெயிச்சிச்சிங்க. அப்புறமேட்டு வந்து ஃபைனல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி வந்தார். விட்டாருங்க 3 6 ஹார்திக் பாண்டியாவை. 19th over ஃபஸ்ட்டு பால் விக்கெட்டு, செகண்ட் பால் 6, தேர்டு பால் 6, ஃபோர்த்து பால் 6, ஃபிஃப்த்து பால் 6, சாரி 3 6 கண்டினியூஸ் 6ங்க. என்ன மாதிரி அட்டிங்க எப்பா. ஏஜ் வந்து ஜஸ்ட் நம்பர் தான் போல் அவருக்கு. பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க. ஹார்திக் பாண்டியாவை வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரில. டேரில் மிச்சல் அவுட் ஆனோடனே கேமராமேன் அப்படியே தோனியை ஃபோக்கஸ் பண்ணாங்க. தோனி என்ட்ரு ஆகிறதுலேருந்து மும்பைக்குள்ளே என்ட்ரு ஆகிற வரையும் காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு பால் போட்டார் தோனிக்கு, ஹார்திக் பாண்டியா போட்டார், குட் லென்த்தில் போட்டார் 6. செகண்ட் பாலும் குட் லென்த்தில் போட்டார், தோனிக்கு 6. தேர்டு பால் ஃபுல் டாஸு 6. லாஸ்ட்டு பால் மட்டும் மாட்டலை. அதுவும் 6 போக வேண்டியது. பட் ஆனால் லாஸ்ட்டு பால் மாட்டலைங்க. ஏஜ் வந்து ஒரு ஜஸ்ட் நம்பர் தான் சொன்னேன் நினைக்கிறேன் தோனிக்கு. இன்னும் 2-3 சீசன் கூட தோனி விளாட்லாம் 40 கூட. என்ன மாதிரி அட்டி பொழந்து எடுத்துட்டாருங்க தோனினா தோனி தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், தோனியை வந்து பாராட்டி ஆகணுங்க. இந்த வயசில் வந்து ஃபேன்ஸுக்காண்டி மட்டும் இவ்வளோ விளாட்றாரு, இவ்வளோ சப்போர்ட் பண்ணி. பாப்பா தோனினா அது உண்மையிலே வந்து மகேந்திர சிங் தோனி தான். தோனிக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்த வயசுலேயே வந்து இப்படி விளாட்றது வந்து தோனியை வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனால் உண்மையிலே தோனி வந்து தோனி தான். தோனிக்கு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. சிஎஸ்கே வந்து செட் பண்ணாங்க டார்கெட் வந்து எவ்வளோ செட் பண்ணாங்கன்னா 206 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 207 அடித்தா வின் பண்ணுற மாதிரி. அடுத்தது வந்து மும்பை பேட்டிங் ஆடினாங்க. மும்பை பேட்டிங் வந்து வழக்கம் போலவே இஷான் கிஷனும் ரோஹித் சர்மாவும் சூப்பராக பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 பேரும் 50 runs பார்ட்னர்ஷிப் கடந்துட்டாங்க. ஒரு 10 overs பார்த்திங்கன்னா 10 ஓவர்ஸ்க்கு கரெக்டாக வந்துடுச்சு 90 runs. அப்போ 90 runs கரெக்டாக வந்துட்டாங்க. 10 ஓவர்ஸ்க்கு 90 runs, 11 overs 100 runs. அப்புறம் இஷான் கிஷன் வந்து அவுட் ஆகிட்டார். ரோஹித் வந்து ஒரு ஃபேபுலஸ் இன்னிங்ஸ் ஆடினாருங்க. ரோஹித் வந்து நாட் அவுட். கடைசி வரையும் நின்று விளாண்ட ஒரே ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான். மும்பைக்காண்டி உயிரை கொடுத்து விளாண்டாரு மனுஷன். ஹேட்ஸ் ஆஃப் ரோஹித் சர்மா. நீங்கள் வந்து நல்லா விளாடுவீங்க. நீங்கள் இருக்கிற ஃபார்ம் வந்து ரொம்ப சூப்பருங்க. வேறு யாராலையுமே வந்து தாக்கு பிடிக்க முடியல சென்னை பவுலிங்கை. ரோஹித் சர்மா மட்டும்தான் தாக்கு பிடிக்க அடித்தார். கடைசி ஓவர் வரையும் நின்று விளாண்டாருங்க. அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து சொல்லி ஆகணும்னா ஷர்துல் தாக்கூர்னா என்ன ரன் ரேட் வந்து கரெக்டாக போய்ட்டு இருந்துச்சு. 10 ஓவருக்கு 100 ரன் அடிச்சிருக்காங்க. 12 ஓவருக்கு வந்து 120 ரன். அப்படியே மொமெண்டமில் வந்து அப்படியே வந்துட்டாங்க யார் மும்பை இந்தியன்ஸு. 10 runs per ஓவரில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க மும்பை இந்தியன்ஸு. ஷர்துல் தாக்கூர் வந்து 15th over போட்டாருங்க. 2 run தான் கொடுத்தாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஷர்துல் தாக்கூர். நம்ம ஷர்துல் தாக்கூர் வந்து ரொம்ப கலாய்ச்சோம், ஏன்டா சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர் எடுத்தாங்கன்ட்டு. ஆனால் மும்பையில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்காண்டி விளாண்டு இவ்வளோ ரன்னு கொடுத்து மெயின்டைன் பண்ணது வந்து 15th over. அதுவும் ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது அவங்கள போட்டு இப்படி மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். 15th over
அத வந்து ஷர்துல் தாக்கூர் வந்து சூப்பரா பண்ணாரு. ஷர்துல் தாக்கூருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேஷ்பாண்டே. தேஷ்பாண்டேவும் சூப்பரா பவுலிங் போட்டு சூப்பரா வந்து கன்டெயின் பண்ணாரு. யார கன்டெயின் பண்ணாரு? அதே மாரி ரோஹித் சர்மாவ கன்டெயின் பண்ணாரு. ஹார்திக் பாண்டியா விக்கெட் எடுத்துட்டாருங்க. அப்புறமேட்டு வந்து ஸ்ட்ராட்டஜி பிரேக் எடுத்தாங்க. ஹார்திக் பாண்டியா விக்கெட் வந்தோனே ஸ்ட்ராட்டஜி பிரேக் எடுத்தாங்க. அப்போ வந்து ரோஹித் சர்மா காமிச்சாங்க. ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்றாரு? அவங்க வந்து ஸ்லோ பவுன்சர்ஸ் போடுறாங்க. பால் வந்து பேட்டுக்கே வரமாட்டேங்குது. லேட்டா தான் வருது. முன்னாடியே நம்ம ஆடிடுறோம்னாங்க. அதெல்லாம் சூப்பரா கணிச்சு நல்ல பவுலிங் போட்டாங்க. நல்ல பவுலிங் போட்டாருங்க வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ். மேட்ச் ஜெயிச்சதுக்கு காரணமே வந்து ஷர்துல் தாக்கூரும் தேஷ்பாண்டேயும். அப்புறமேட்டு வந்து முஸ்தபிசூரும் வந்து 17th ஓவர் வந்து நல்லா பொல 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 பொலன்னு 18th ஓவர் வந்து பொல 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 பொலன்னு 17th ஓவர் தான் 17th இவர் போட்டார். 17th ஓவர் வந்து பொல 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 பொலன்னு பொழந்தாரு. யாரு? டிம் டேவிட் 2 சிக்ஸ் அடிச்சாரு. அப்பயும் மேட்ச் வந்து மொமெண்டம் வந்து சென்னைகிட்ட தான் இருந்துச்சு. 18 ரன்ஸ் பர் ரெக்வயர்டு ஓவர்ஸ் போயிடுச்சு. அதையும் மீறி சூப்பரா பவுலிங் போட்டது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்தபிசூர் போட்டு டிம் டேவிட் விக்கெட் எடுத்துட்டாரு. டிம் டேவிட் விக்கெட் எடுத்தோன்னே இந்த சைடு வந்து 18th ஓவர் வந்து போட வந்தாரு பத்திரானா என்ன மாதிரி பவுலருங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் இஷான் கிஷனே அவர் தான் எடுத்தாரு. நல்ல வேளை சூரியகுமார் யாதவ் டக் அவுட் ஆயிட்டாரு. கேட்சை பிடிச்சிட்டாரு முஸ்தபிசூர். சூரியகுமாருக்கு யாதவுக்கு பவுண்டரி இல்லைன்னா அங்கேயே மேட்ச் காலி ஆகியிருந்திருக்கும். அப்புறமேட்டு வந்து ஷஃபோர்டு எடுத்தார். ஷஃபோர்டுக்கு வந்து யாக்கர் ஒன்று போடுவார் பாருங்க. 19th ஓவர் பிடுங்கிட்டு போகும் ஸ்டெம்ப்பு. ஷெஃபர்டு விக்கெட் அவுட் ஆனோன்னு தெரிஞ்சிச்சு நம்ம வந்து மேட்ச் ஜெயிச்சிருவோன்ட்டு. அவன் சூப்பராக பவுலிங் போட்டாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு பத்திரானா வந்து இன்ஜுரியிலேருந்து வந்தாருன்னாங்க. ஆனால் இன்ஜுரி மாதிரியே தெரிலங்க அவருக்கு. அப்படி பவுலிங் போட்டாருங்க. 4 overs 28 runs 4 wickets. பத்திரானாக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலேயே பத்திரானா வந்து ஒரு இதான் மெயின் பிளேயர். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரானாவும், அப்புறமேட்டு வந்து சிவம் துபேயோட இன்னிங்ஸும், அப்புறம் தலை தோனி அடித்த வந்து அந்த 24 ரன்ஸ் லாஸ்ட் ஓவரில். அது தோனி கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து 20 ரன்ஸ் லாஸ்ட் ஓவரில். உண்மையிலே தோனி வந்து 4 பால் தான் ஆடினாரு. 20 ரன் அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாருங்க மனுஷன். என்ன மாதிரி பேட்டிங் ஆடினாரு தோனி. அந்த 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 20 ரன்ல தான் வந்து மேட்ச் வந்து மும்பை தோத்தாங்க. அந்த 20 ரன்ல தான் மேட்ச் வந்து மும்பை தோத்தாங்க. மும்பை வந்து தோத்தது காரணமே வந்து இந்த தோனி அடித்த இந்த 20 ரன் தான் மெயினான ரன். சூப்பராக இருந்துச்சு மேட்சுங்க. எல்லோ கிளாசிக்கோ மாதிரியே முடிச்சிட்டாங்கங்க.